ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி எப்படி போடலான்னு பார்க்கலாங்க. தேவையான பொருள் பார்க்கலாம். கேரட்டு, பீன்ஸு, பட்டர் பீன்ஸு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, எலுமிச்சப்பழம், பட்டை, கிராம்பு இந்த செட்டெல்லாங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா கொத்தமல்லி. குக்கரை அடுப்பில் வச்சுக்கணுங்க, எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு பொரிய விடணுங்க. சோம்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. அதில் நல்லா கிளறி விடணுங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணுங்க. பட்டை, கிராம்புலாம் நல்லா பொரிய விட்டு போடணுங்க. போட்டு நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும், கலர் மாதிரி வரட்டும். பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கிறலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறலாங்க. நல்லா வதங்கட்டும். தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாங்க. நல்லா குழைய வேகட்டுங்க தக்காளியை நல்லா வதக்கிடணுங்க. இப்போ புதினா மல்லியை கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்க்கணுங்க. புதினா மல்லியை கட் பண்ணி சேர்க்கணும், முழுசாக சேர்க்கக்கூடாதுங்க. நல்லா பொடியாக நறுக்கிடணுங்க. நல்லா சேர்த்து வதக்கி விடுவோங்க. அப்போ தான் அதில் வர்ற ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறோங்க. நல்லா சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் சேர்க்குறோங்க. அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுவோங்க. நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா கிளறி விடுவோங்க. இப்போ வெஜிடபிள்லாம் உள்ளே போடலாங்க. போட்டு நல்லா கிளறி விடலாங்க. நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு அதை எடுத்து உள்ளே போடணுங்க. நல்லா கிளறி விடலாங்க. உப்பு சேர்த்துக்கிடலாங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறிடலாங்க. அப்போ தான் இந்த காயிலெல்லாம் நல்லா உப்பு பிடிக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ நான் வீட்டில் இருக்கிற அரிசியில் நான் செய்கிறேங்க. 1க்கு 2 கப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சீரக சம்பாவாக இருந்துச்சுன்னா 1க்கு 1.25 சேருங்க. பாசுபதியாக இருந்தால் 1க்கு 1.5 சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டுங்க. அரிசியை சேர்த்து நல்லா கொதிச்சோடனே எலுமிச்சப்பழத்தை புளியுவோங்க. 1/2 லெமன் போதுங்க. லெமனை நல்லா கொட்டையெல்லாம் எடுத்துட்டு புளிஞ்சு விட்டு அரிசியை சேர்த்துக்கலாங்க. எப்போவுமே நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அரிசியை போடணுங்க. அப்போ தான் வந்து சோறு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குலையாமல் நல்லா வருங்க. நம்ம உப்பு ஏற்கனவே போட்டுட்டோங்க. குக்கர் மூடியை போட்டு மூடிடலாம். நல்லா மூடிட்டு 4 விசில் 3 விசில் வச்சு இறக்கிட்டு நம்ம திறந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி பொழு பொழுன்னு இருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரெடி.